இப்போ இந்தியாவில் அந்த குழந்தை பிறகுக்கு முன்னாடி அது என்ன பாலினம் அப்படின்றத கண்டறியறதுக்கு வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. நம்ம இர்ஃபான் அவர்கள் என்ன பண்ணிட்டாரு, இங்கே தானே தடை செய்யப்பட்டிருக்கு, நான் துபாயில் போய் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு துபாயில் போயிட்டு தன்னோட குழந்தை என்ன பாலினம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாரு சார். அதற்கு சுகாதாரத்துறை அப்போ விசாரணை நடத்துனாங்க. விசாரணை நடத்திட்டு பார்ப்பது குற்றம் அல்ல, பார்த்துட்டு நீயே வச்சுக்கோ, புரியுதா? உங்கள் குழந்த உன் இஷ்டம், எனக்கு தெரிஞ்சுக்கணும், தலை வெடிக்குது அப்படின்னு துபாய்க்கு போய் பார்த்துட்டு வச்சுக்கோ. அதையும் வீடியோ போட்டு துட்டு சம்பாதிக்கணும். உனக்கு இந்தியாவில் அது வயலேஷன்னு தெரியுமா தெரியாதா? இந்திய சட்டம் அதை தடை செய்கிறது தானே. பெண் சிசு கொலைகளை தடுப்பதற்காக தானே அந்த சட்டம் உருவாக்கப்பட்டது. நீ யார் அவ்வளோ பெரிய ஆளாடா நீ? எல்லா ஸ்கேன் சென்டர்லையும் சார் போர்டில் எழுதி போட்டிருப்பாங்க. பெரிய போர்டு இருக்குமா? இதெல்லாம் தெரிஞ்சதுனால தானே இவர் துபாய்க்கு போயிருக்காரு. போய் பார்த்தல, துபாயோடு அந்த கதையை புதைச்சிட்டு வந்திருக்கணும் நீ. இங்கே வந்து ஒருத்தன் சொல்கிறான், வீடியோ போடுறான், ஊடகங்களில் அது மிகப்பெரிய செய்தியாகி இருக்கிறது. அவனை வச்சு பிரச்சாரம் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு அவனையெல்லாம் காப்பாற்றுறீங்கன்னா எவ்வளவு கேவலமான அரசு கடந்த அரசாக இருந்திருக்கிறது. அவனை வச்சு எலெக்ஷனுக்கு பிரச்சாரம் பண்ணது இல்லாமல் செய்தி விளம்பரத்துறையிலிருந்து அவன் யூடியூப் சேனலுக்கு விளம்பரம்ப்பா, தெரியுமா? கடந்த காலத்தில் இப்போ ஒரு முதலமைச்சரோட அந்த நான் முதல்வன் திட்டம்னு வச்சுக்கேன். அந்த நான் முதல்வன் திட்டத்துக்கு பப்ளிசிட்டிக்குன்னு ஒரு பட்ஜெட் ஒதுக்குவாங்கல்ல, அந்த பட்ஜெட்டை ஒருத்தன் எடுப்பான் டெண்டரு. அவங்கிட்ட நீ அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நீ எடுக்கலாம், ஆனால் இதில் இவ்வளோ ரூபாய் இர்ஃபானுக்கு போனால் தான் உனக்கு டெண்டரு. அதுக்கப்புறம் கனிமொழி மற்றவர்களாம் இர்ஃபான் கொடுக்க சோறு தூண்டாங்க. பார்த்தியா? வீடியோலாம் பார்த்துருக்கியா? ஆமாம், உதயநிதி அவர்கள் கனிமொழி எல்லாம் இந்த கேவலத்துக்கெல்லாம் சேர்த்து தான் இன்றைக்கி தெருவில் உட்காந்துருக்காங்க. சந்தோஷமாக இருக்குது எனக்கு. ஆனால் புதிய அரசு அந்த விசாரணையை மீண்டும் நடத்த இருக்கிறது என்று செய்தி வந்திருக்கிறது. உள்ளபடியே மகிழ்ச்சியாக இருக்கிறது, வாழ்த்துகிறேன். இல்லை, 6 வாரத்துக்குள்ள நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு நீதிமன்றம் சொல்லியிருக்கு. நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது, இந்த அரசும் எடுக்கும் என்று நம்புகிறேன். அதான் குறைஞ்சபட்சம் சார் அப்பயே இர்ஃபானை கூப்பிட்டு என்ன ஏதுன்னு விசாரிச்சு அனுப்பிச்சோன்னா கூட பரவாயில்ல, விசாரிக்க கூட மாட்டோம் அப்படின்ற மாதிரி அந்த அரசு எடுத்த முடிவுனால இப்போ ஏற்பட்டதுன்னு நினைக்கிறேன். மாட்டுட்டோம் அங்கே போயிட்டு சோறு எப்படி சொல்லிட்டேன், அங்கே ரிவ்யூ போடலாமே. நல்ல யோசனை தான், தவறு இல்லையா? இன்னொன்று நான் சொல்கிறேன்ப்பா, போயிட்டு சாப்பிட்டுட்டு 6 நாளும் 6 வெரைட்டி இல்லையா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு, அதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒவ்வொன்றா ரிவ்யூ போட்டு இந்த மாதிரி இது நல்லா இருக்குது, இது டேஸ்ட்டு கம்மியாக இருக்குது, இதில் எண்ணெய் அதிகமாக ஊற்றிருக்காங்க அப்படி என்பதெல்லாம் சொன்னால் ராத்தோர் அவர்கள் அதை பார்த்து விட்டு சிறை கைதிகளுக்கான உணவை மேம்படுத்த வழி இருக்கிறது அல்லவா? அதனால் சிறை சீர்திருத்தம் செய்வதற்காக இர்ஃபான் அவர்களை சிறைக்கு அனுப்ப வேண்டும் என்று இந்த அரசுக்கு கோரிக்கை வைத்துக் கொள்கிறேன். வாங்க.